வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஒரு சின்ன இடத்துல நாங்க பாத்திரம் இதெல்லாம் உபயோகப்படுத்துகிற இடத்துல ஒரு மண்ணாண்டி, மண்ணெல்லாம் இருந்து கொஞ்சம் மண் தரை இருந்துச்சு. நாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி 2, 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்க சமையல் செஞ்சா, அந்த தக்காளி விதைலாம் அந்த இடத்துக்கு நாங்க அந்த குப்பை தொட்டி இருக்கு அதில போடுவோம். அதில தவறி விழுந்தது இடத்துல ஒரு தக்காளி செடி 2, 3 இடத்துல முளை விட்டு தூர்வாரி வித்த செடி வந்துருந்துச்சு. நான் அத சரியா பிடுங்கணும், பிடுங்கக்கூடாது, நம்ம தண்ணி ஊத்தி விட்டுறலாம். அது வளர்ந்தா நம்மளுக்கு யூஸா இருக்குது அப்படின்ட்டு, நான் பாட்டுக்கு தண்ணி மட்டும் தான் இந்த 2, 3 மாசமா தொடர்ந்து தண்ணி மட்டும் ஊத்திட்டு வந்துட்டுருந்தேன். வேறு எதுவும் உரமோ, வேறு எதுவும் நான் இதுக்கு ஸ்பெஷலா கவனிப்பில்ல. இருந்தாலும் அது வளர்ந்து அந்த செடி பூவாகி, பூ விட்டு காய் இன்றைக்கி பழுத்திருக்குது. அது நம்ம தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதில் வர கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே நான் ஏற்கனவே பறிச்சாச்சு. இப்போ ஏதோ பழம் இருக்குது. அதை பறிக்கிறதுக்கு தான் சரி ஒரு வீடியோவாக போட்டுடலாம் நம்ம சேனலில் அப்படின்னு இதை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ விவசாயங்கிறது அனைவரும் வெறுக்கப்படுற ஒரு தொழிலாக மாறிடுச்சு. இருந்தாலும் விவசாயம் இல்லைன்னா என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் நம்ம உணவுக்கு எங்கே எதுவும் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் இருக்கிற விவசாயத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு விவசாய பூமியும் எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு எண்ணம் அதை வெளிப்படுத்துகிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த சின்ன இடத்துல மண் இருந்த இடத்துல நாங்கள் அந்த செடியை பிடுங்கக்கூடாதுன்னு தொடர்ந்து தண்ணி ஊற்றி வளர்த்ததுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வளர்ந்துருச்சு. வளர்ந்து நான் சொன்ன மாதிரியே பூவாகி காய் இன்றைக்கி பழமாக ஆகிடுச்சு. பார்த்திங்களா? அது எனக்கு பழுத்தங்காட்டி சரி நமக்கு தேவையாக இருக்குது. நம்ம இப்போ வீட்டில் நானும் எங்கள் அம்மாவும் தான் இருக்கிறேன். அம்மா வயசாகி கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறதுனால அக்கா வீட்டில் இருக்கிறாங்க. நான் மட்டும் தனியாக இருந்து வீட்டில் சமையல் பண்ணுறதுனால நமக்கு இது உதவும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டேன். இந்த செடியும் கண்டினியூவாக தண்ணி ஊற்றி வளர்த்தி வச்சதுனால நமக்கு இது சின்ன அளவில் நமக்கு உதவுது, அவ்வளோதான். பெருசாக பிஸ்னஸ் பண்ணாடி பரவாயில்ல. இதை எல்லா விருப்பம் இருக்கிறவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு செடி இருந்துச்சுன்னா தக்காளியோ மிளகாய் எந்த செடி இருந்தாலும் நீங்களும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோங்க. நன்றி. நம்ம சேனலை அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பிடிச்சவங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இடத்த நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செடி, தக்காளி செடி மட்டும் இல்லை, அது மிளகாய் செடியாக இருக்கலாம், வேறு ஏதாவது வெண்டைக்காய் செடியாக இருக்கலாம், எந்த செடி வருதோ அந்த செடி நீங்கள் அதை பிடுங்க வேண்டாம், தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வாங்க. அது ஏதாவது ஒரு சின்ன நம்மளுக்கு பலன் கொடுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதைத்தான் இங்கே பதிவு பண்ணுறேன். அவங்கவுங்க எல்லோரும் அவங்கவுங்களுக்கான ஒரு சின்ன சின்ன செடியை நம்ம வந்த செடியை வீசின விதையை தானாக வந்த செடியை நாம ஏன் நம்ம பிடுங்கணும்? ஓகே, நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.